சரிகமபா லிட்டில் சாம்ப் சீசன் 5ல கலந்துக்கிட்டு, இந்த நிகழ்ச்சியில சிறப்பா பங்காற்றி வந்துட்டு இருக்கவங்க தான் அபிஷேகா அவர்கள். அவங்கள பத்தி நெறைய விஷயங்கள் இந்த ஷோல நம்ம பார்த்துருக்கோம். ஆனா, வெளிவராத ஏகப்பட்ட விஷயங்கள் சமீபத்தில தெரிய வந்திருக்கு. அதெல்லாம் என்ன அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். மயிலாடுதுறை மாவட்டத்தைச் சேர்ந்த பொண்ணு தான் அபிஷேகா. இந்த ஒரு சரிகமபா லிட்டில் சாம்ப்ஸ்ல இந்த சீசன் 5ல கலந்துக்கிட்டாங்க. கிட்டத்தட்ட கிராமிய பாடல்கள் நடக்கும் இல்லையா ஸ்கூல்ல, அதுல நல்லா பாடி இந்த ஒரு நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டாங்க. அதனாலேயே இவங்களுக்கு கிராமப்புற பாடல்கள் ரசிகர்கள்ட்ட மிகப்பெரிய ஒரு வரவேற்பு இருக்கு. இப்படிப்பட்ட அபிஷேகா அவர்கள் மிகப்பெரிய ஒரு வசதியான ஃபேமிலில இருந்து தான் வர கிடையாது. ரொம்ப ரொம்ப கஷ்டப்படக்கூடிய ஒரு ஃபேமிலில இருந்து தான் வந்திருக்காங்க. குறிப்பா அவங்களோட பேரண்ட்ஸ் ஒரு தினக்கூலியா தான் இருக்காங்க. தினமும் வேலைக்கு போனா தான் அவங்களுக்கு சாப்பாடு அப்படிங்கிற ஒரு நிலைமை தான் இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த ஒரு நிகழ்ச்சிக்குமே அபிஷேகா அவர்கள கூட்டி வந்திருக்காங்க. இந்த நிகழ்ச்சியில அபிஷேகா நல்லபடியா பெர்ஃபார்ம் பண்ணா அவங்களோட லைஃபே மாறிரும் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையில தான் அபிஷேகாவ இந்த ஒரு நிகழ்ச்சிக்கு கூட்டி வந்திருக்காங்க. அவங்க எதை நினைச்சு இந்த நிகழ்ச்சிக்கு கூட்டி வந்திருந்தாங்களோ, அத அபிஷேகா அவர்கள் ரொம்ப அற்புதமா பண்றாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அபிஷேகா அவர்கள் முறையா சங்கீதம் கற்று ஒரு மிகப்பெரிய வசதி வாய்ந்த குடும்பத்தில இருந்து வர கிடையாது. ரொம்ப கஷ்டப்பட குடும்பத்திலிருந்து வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்களோட வீடு பார்த்தீங்கன்னா, பிரம்மாண்டமான வீடெல்லாம் கிடையாது. ஒரு நார்மலான வீட்ல தான், அதுவும் வாடகை வீடு அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. அந்த மாதிரியான வீட்ல தான் அவங்க இருந்து வந்திருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு குடும்ப பின்னணியிலிருந்து வந்திருக்கக்கூடிய அபிஷேகா அவர்கள் ரொம்ப ரொம்ப நல்லபடியா பாடி மக்களோட நெஞ்சங்கள மகிழ்விச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அவங்க வரக்கூடிய ஒவ்வொரு வாரமும் கண்டஸ்டன்ட்ஸ் எல்லாருமே வந்துட்டு இந்த தடவை இவங்க என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிற ஆர்வத்துல இருக்காங்க. ஜட்ஜஸும் அதே ஆர்வத்துல தான் இருக்காங்க. வெளியில ரசிகர்கள் அபிஷேகா பாடினாலே மிகப்பெரிய ஒரு கரகோஷத்தை கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு இந்த சீசன்ல மிகப்பெரிய ஒரு ஸ்டாரா மாறி இருக்காங்க. ப்ராப்பரா பாடி நல்லபடியா அந்த ஷோவை வின் பண்ணா அவங்களோட லைஃபே மாறிடும். அதை தான் ரசிகர்களாகிய நம்மளும் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். இது ஒரு புறம் இருக்க, சூர்யா அவர்களோட 50வது படத்தை மாரி செல்வராஜ் அவர்கள் தான் இயக்க போறாரு அப்படிங்கிற மாதிரியான டாக்ஸ் தான் இப்ப கேட்டவன்ல ஓடிக்கிட்டு இருக்கு. சூர்யா அவர்கள் சமீபத்துல சூர்யா 46 கருப்பு முடிச்சிருக்காரு. சூர்யா 47 படத்தை ஆல்மோஸ்ட் அடுத்தடுத்த ஷெட்யூல் கம்ப்ளீட் பண்ணிட்டாரு. அடுத்ததாக அவர் யார் கூட சேர போறாரு, 48 and 49 யார் கூட பண்ண போறாரு அப்படிங்கிற கேள்வி அடிபட்டு இருந்துச்சு. சமீபத்துல மலையாளத்துல ஒரு படத்துல ஒரு கமிட் ஆகியிருக்காரு. ஸோ 48வது படம் அதுன்னு ஃபிக்ஸ் ஆகிருச்சு. அடுத்த 2 படங்கள், அதாவது 49 மற்றும் 50 யாரு அப்படிங்கிற கேள்வி இருந்துச்சு. 49 யாரு அப்படிங்கிறது ரிவீல் ஆகல. ஆனா 50வது படத்தை மாரி செல்வராஜ் அவர்கள் தான் இயக்க போறாங்க அப்படிங்கிறது ரிவீல் ஆகியிருக்கு. குறிப்பா இந்த ஒரு படத்தை வேல்ஸ் நிறுவனம் இருக்கு இல்லையா, அவங்க ப்ரொடியூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தெரிய வந்திருக்கு. இது மட்டும் இல்லாம இன்னும் 2 முக்கியமான தயாரிப்பு நிறுவனங்கள் இந்த படத்துக்கு ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்களாமா. ஒரு மிகப்பெரிய ஸ்கேல்ல இந்த படம் உருவாக போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாரி செல்வராஜ் மற்றும் சூர்யா ரொம்பவே முற்றிலும் புதுமையான ஒரு காம்போ. எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.